கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் கும்பகோணத்தில் நடந்த முஸ்லீம் லீக் மாநாட்டில் சிறுபான்மையினருக்கான அறிவிப்புகள் என சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் உலமாக்களுக்கு ஊதியம் 2000 உயர்த்தி தருவதாகவும், அதேபோல உலமாக்கள் 2 சக்கர வாகனம் வாங்கினால் 25,000 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும், அதேபோல மையவாடிகள் அமைப்பதற்கு இடம் அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படும் என்கின்ற ஒரு சில அறிவிப்புகளை கொடுத்துவிட்டு, இது உங்களுக்கு மகிழ்ச்சி தானா என முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை பார்த்து முதல்வர் கேட்கிறார். காதர் மொய்தீன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகியாக இருக்கலாம். அவர் மகிழ்ச்சியை தெரிவித்தால் மட்டும் தமிழக மக்கள், குறிப்பாக முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால், மறைந்த மு. கருணாநிதி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை வழங்கினார். அப்போதே எங்களுடைய கோரிக்கை 7% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி போராடி 3.5% இடஒதுக்கீடு பெற்றோம். அந்த இடஒதுக்கீடு கொடுத்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 20 ஆண்டுகளாக தமிழக முதல்வரை சந்தித்திருக்கின்றோம். பல்வேறு கட்டங்களில் மாநாடுகளை நடத்தி, மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தி, பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய பேரணிகளை நடத்தி, இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மையினருக்கு போதிய அளவு இல்லை. அதை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் பல கட்டங்களில் வலியுறுத்தி இருக்கின்றோம். முதல்வரை சந்தித்தும் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்ற தமிழக முதல்வர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது 3.5% இடஒதுக்கீடு, சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்படும் என பொதுக்கூட்டங்களில் பகிரங்கமாக அறிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 3.5% இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்படும் என கூறினார். ஆனால் 20 ஆண்டுகால போராட்டம், பல்வேறு கட்ட கோரிக்கைகள் இன்று வரை ஏற்கப்படாமல் இருக்கிறது.